In this video, we will see about hazards. Hazards அப்படினு என்ன அர்த்தம்னா problem in pipelining. So pipelining இருக்க problem தான் என்னது hazard சொல்லுவோம். So pipelining என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா one instruction வந்து அதோட execution முடிக்கிறதுக்கு முன்னாடி second instruction வந்து அதோட execution ஸ்டார்ட் பண்ணிரும். அதுதான் pipeline. So இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா first instruction அதோட first stage முடிச்ச பிறகுதான் second instruction அதோடைய first stage வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா instruction fetch அப்படின்றது first stage of the first instruction. ஓகேவா? அதே மாதிரி second instructionக்கும் first stage என்னது instruction fetch தான். So இது வந்து இதோடைய first stage முடிச்ச பிறகுதான் second instruction வந்து என்ன பண்ண முடியும்? அதோடைய first stage ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி second stage. So அதே மாதிரி first instruction அதோடைய second stage ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச பிறகுதான் என்ன பண்ண முடியும்? செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதோடைய செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதோடைய ஸ்டேஜ் முடிச்ச பிறகுதான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதே ஸ்டேஜ் வந்து என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் ரூல். ஓகே, பட் இந்த ஹசார்ட்ல வந்து இந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து cannot execute in the following clock cycle. பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அததான் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுல 3 ஹசார்ட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட், செகண்ட் ஒன் இஸ் டேட்டா ஹசார்ட், தேர்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ஹசார்ட். Structural hazard அப்படின்னு எடுத்துட்டோம்னா many instruction வந்து try to use the same resource at the same time. ஓகேவா? இங்க ரிசோர்ஸ்ன்றது எதா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ALU-வா இருக்கலாம், ரெஜிஸ்டரா இருக்கலாம், இல்லைன்னா மெமரியா இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஹசார்ட். டேட்டா ஹசார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னது ஒர்க்ஸ் ஆன் தி சேம் டேட்டா. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து try to access the data அப்படின்னு சொல்லும் போது the data வந்து not yet available அப்படின்னா அதுக்கு வந்து data hazard. Control hazard. So இதோட நேம் வந்து நம்ம சொல்லலாம். Control என்னது branching instruction. So during the branching instruction அப்ப the process வந்து doesn't know the target address அப்படின்னா என்ன அர்த்தம்? Control hazard அப்படின்னு அர்த்தம். So take the first one, structural hazard. So structural hazard என்ன சொன்னேன்? Different instruction try to access the same resource at the same time. இங்க வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம் என்னன்னா try to access the memory. So first instruction என்ன பண்ணுது? memory access பண்ணுது, and the fourth instruction is also accessing the same memory. So அப்ப இங்க வந்து யூஸ் பண்ற resource வந்து memory. அதனால என்ன ஆகுது? Here it leaves the structure hazard. So next one is data hazard. Data hazard எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா if one instruction depends on the another instruction to complete their task. அதாவது இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் 1 வந்து ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ணுது. ஓகே, அந்த டேட்டா may be needed for the second instruction, that is I2. ஓகேவா? அப்ப இது எப்ப ரைட் பண்ணும்? we know very well. There are 5 stages in the MIPS pipelining. Okay, என்னன்னு பார்ப்போம். The first one is instruction fetch. The second one is instruction fetch. The second one is instruction decode. Third one is execute. Fourth one is memory. Fifth one is write back. Okay வா? So data hazard க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So data hazard அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? first instruction ரைட் பண்ண போற டேட்டா வந்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் பண்ண போகுது. So what is the first instruction? Add $S0, $T0, $T1. So இது என்னது 3 ஆப்பரண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால 3 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்னது T0, T1 அப்படின்றது சோர்ஸ் ஆப்பரண்ட், S0ன்றது டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட். therefore ரெண்டும் வந்து ஆட் பண்ணி the result வந்து S0ல ஸ்டோர் ஆகும். we know very well. instruction fetch என்ன பண்ணும்?
இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணும். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் என்ன பண்ணும்? ரிசீவ் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனை டீகோட் பண்ணி and one more operation perform பண்ணும். என்ன பண்ணும்? read the data from the register. So read the data from the register. Okay. Okay. And third வந்து என்ன பண்ணும்? register வந்து read பண்ண data வச்சு it is going to perform the arithmetic and logical operation perform பண்ணும். memory access. So next வந்து memory access. So இது என்ன பண்ணும்? memoryல write பண்ணும். if we need na, suppose there is no need to write in memory na, with the help of write back address மூலமா registerல write பண்ணும். registerல write பண்ணும். Okay. இதுல memoryல write பண்றது memory access பண்றது. ஓகேவா? So இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? So எப்போ வந்து register write பண்ணுவீங்க? The fifth stage தான் என்ன பண்ணுவீங்க? The result வந்து registerல write பண்ணுவீங்க. Okay. Take the second instruction. Subtract. Okay. $T2, $S0, $T3. So இதுல ரெண்டு வந்து என்னது input operand. T2ன்றது it is the destination operand. So இது ரெண்டையும் subtract பண்ணி result வந்து T2ல store பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா S0 வந்து எப்ப available இருக்கும்? At the end of the first instruction. அதாவது right backல தான் என்னது data will be available. So இந்த stageல தான் என்னது data வந்து available இருக்கும். But எப்ப நம்ம வந்து registerல வந்து data read பண்ணுவோம்? During the second stageல. So instruction decode பண்ணிட்டு and also read the data from the register. So அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல நம்ம ரீட் பண்ண போற அந்த S0ன்ற ரெஜிஸ்டருடைய டேட்டா வந்து இஸ் நாட் அவைலபிள். ஓகேவா? பிகாஸ் இது வந்து யார் இன்னும் எழுதல, அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னும் ரைட் பண்ணல. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? there is a problem occur ஆகுது. அதுதான் என்ன சொல்லுவீங்கன்னா it is said to be a data hazard. அப்ப என்ன பண்ணுவோம்? we have நார்மலா வந்து data hazard வந்தாலே we have to introduce the stall. so stall என்ன அர்த்தம்? so இதுல வந்து ஒரு weight, இதுல ஒரு weight. okay, so இதுல ஒரு weight. so after the write back complete பண்ண பிறகு தான் இது என்ன பண்ணுவோம்? it will read the data from the register. so instruction decode வந்து second instruction எங்க தான் பண்ண முடியும்? after the fifth stage of the first instruction. அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? second instruction second stage வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப 3 ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணுவோம்? it has to wait. ஓகேவா? 3 bubbles needed. இததான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த bubble தான் என்ன சொல்லுவாங்க? it is said to be a stall இல்லன்னா bubble அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? but with the help of forwarding techniques மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can prevent the stall. எப்படின்னு பார்ப்போம். so எப்படி இது வந்து operand forwarding techniques அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல bypassing technique அப்படின்னு சொல்லுவாங்க. so இது மூலமா என்ன பண்றோம்னா after the execution of the operands என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா you are going to take the result from the இந்த particular interface மூலமா என்ன பண்ணிக்கலாம்? get பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா flip flop and register. so இந்த particular concept வச்சு என்ன பண்ணலாம்? we can take the result of the ALU. ஓகேவா? so நம்ம register wait, அதாவது at the end of the fifth stage தான் result வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? register write பண்ண முடியும். but with the help of forwarding techniques மூலமா என்ன பண்ணலாம்? we can get the S0 value, that is the result of the S0 value. எப்படி get பண்ணலாம்? after the execution stage கடுத்து என்ன பண்ணிக்கலாம்? get பண்ணிக்கலாம் forwarding techniques மூலமா. so அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can prevent the stall. ஒரு 3 clock seconds வந்து வெயிட் பண்ணணும் தேவையில்லை. இதான் forwarding techniques அப்படின்னு சொல்லுவாங்க. so even the forwarding techniquesல கூட என்ன ஆகும்னா சம்டைம்ல வந்து stall வந்து யூஸ் பண்ற மாதிரி நடக்கும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் என்னன்னா load use data hazard அப்படின்னு சொல்றாங்க. so whenever we are using the load instruction அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம என்னது stall introduce பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so let me see the example for this. so first instruction அது load word $S0, 20 of $T1. okay, second instruction is subtraction of $T2, $S0, $T3. so load என்ன தெரியும்? load உடைய operation அது it transfer the data from the memory to register. ஓகேவா? நமக்கு தெரியும். so எந்த இடத்துல memory access பண்ணுவோம்? memory operand access பண்ணுவோம். fourth stage தான் என்ன பண்ணுவோம்? we can access the memory operand.
ஸோ 20 ஆஃப் டாலர் T1 எப்போ ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் இதுல வந்து என்னதுன்னா S0ன்றது என்னது, இங்க வந்து ரிசல்ட் வந்து எப்ப அவைலபிளா இருக்கும், ஆஃப்டர் ஆக்சஸிங் த மெமரி. ஓகேவா? மெமரி ஆப்பரண்ட் ஆக்சஸ் பண்ண பிறகு ரைட் பேக் அடுத்து என்ன ஆகும், S0ல ஸ்டோர் ஆகும். பட் ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங் டெக்னிக்ஸ் மூலமா இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can take the result. So even operand forwarding techniques மூலமா இது என்ன பண்ண போகுது, it is going to take the result. இப்போ இது வந்து இதுல வந்து எந்த ஒரு ALU ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் it is going to transfer the data from the memory to register. So memory data எப்போ அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா after this stage, after the fourth stage of the first instruction தான் என்னது, memory operand வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதோட எக்ஸிகியூஷன் எங்க ஸ்டார்ட் பண்ணும், as per பைப்லைனிங் ரூல் படி இங்க ஸ்டார்ட் பண்ணும். பட் இந்த கான்செப்ட்ல எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது, தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ ஹியர் வந்து என்னது, ஒரு ஸ்டார்ல எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஏன்னா the memory operand வந்து becomes available after the fourth stage of the first instruction. அப்ப இதுல இருக்க டேட்டா ஆக்சஸ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும், we are introducing the stall. ஓகேவா? ஸோ லோட் கான்செப்ட்ல மட்டும் தான் என்னது, ஃபார்வர்டிங் டெக்னிக்ஸ் வந்து ஸ்டால் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. So data hazardல order of the operation பொறுத்து 3 types of hazard இருக்குது. The first one is வந்து raw, okay, read after write. The second hazard வந்து என்னன்னா war, write after read. thirdன்றது என்னது wow, write after write. ஓகேவா? So read after write அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, so எப்பயுமே எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆபரேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், ரீட் வந்து செகண்ட் நடக்கும். இதுதான் வந்து raw உடைய பிரின்சிபல். after write we have to read. ஓகேவா? பட் இது வந்து raw hazard எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும், ரீட் நடந்துரும். அதனால ரீட் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நடந்தனால it is going to gets the old data, அதாவது ஸ்டேல் டேட்டாவை கெட் பண்ணிருக்கோம். ஓகேவா? வார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரைட் ஆஃப்டர் ரீட், ஆஃப்டர் ரீட் பண்ண பிறகுதான் ரைட் பண்ணணும். ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து ஹசார்ட் அப்படின்ற ஹசார்ட்னால ரைட் வந்து என்னது ஹேப்பன் ஃபர்ஸ்ட். தேர்ட் டைப் ஆஃப் ஹசார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாவ். இது எல்லாமே டேட்டா ஹசார்டோடைய டைப்ஸ். ஸோ ரைட் ஆஃப்டர் ரைட், ஸோ ரெண்டுமே வந்து ரைட் ஆப்ரேஷன் தான், பட் அவுட் ஆஃப் ஆர்டர்ல வந்து என்ன ஆகும், ரைட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க வந்து இந்த ரைட் ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், பட் இது எது பெர்ஃபார்ம் பண்ணும்னா இந்த ரைட் ஆப்ரேஷனை ஃபர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிடும். therefore two rights தான், பட் அவுட் ஆஃப் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும். So let me see the example for this. So rock example பார்ப்போம். So rock example அப்படின்னு பாத்தீங்கன்னா, so after write அடுத்து என்ன பண்ணணும், read. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் add and sub. ஓகேவா? addition and subtraction பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம், T0 T1 ரீட் பண்ணி S0 ஸ்டோர் பண்ணிருக்கோம். இங்க S0 T3 ரெண்டையும் ரீட் பண்ணி ஆட் சப்ராக்ட் பண்ணி S1 ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து T0 T1 ஆட் பண்ணி S0 ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்ப இந்த இடத்துல வந்து என்னது, S0ன்றது it is nothing but write operand. ஓகே, இந்த இடத்துல S0ன்றது is nothing but read operand. ஸோ எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு, ஆஃப்டர் ரைட். ஸோ ரைட் பண்ண பிறகுதான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரீட் பண்ணிருக்கோம். So it is nothing but with respect to the S0 operand, we can say it is the raw example. That is read after write. அதோட example. Next வந்து war. So war என்ன அர்த்தம், write after read. So after read பண்ண பிறகுதான் write operation நடக்கணும். So இங்க பார்ப்போம், இங்க வந்து with respect to the S1. First வந்து with respect to the S0. Okay. இங்க வந்து with respect to the S1. So with respect to the S1 operand பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது, இது வந்து ரீட் பண்ணிருக்கு, இங்க என்ன பண்ணிருக்கு, ரைட் பண்ணிருக்கு. ஸோ எந்த ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு, ரீட் பண்ற ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் ரீட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரைட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு த S1 we can say இந்த ரெண்டு சீக்வன்ஸ் என்னது, இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி வார். ஓகேவா? அதுக்கு வாவ், வாவ்னு என்னது, ரைட் ஆஃப்டர் ரைட். ஸோ என்ன பண்றீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு த S0. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரைட் பண்ண பிறகு சேம் ஆப்பரண்ட்ல என்ன அது ரைட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். This is the example for the write after write. Thank you.